தம்பி எந்த ஊர் தம்பி? சாத்தூரா? ஆத்தூர் சேலம். எங்க போகுது? உள்ள இருக்குச்சு. நீ அடுத்து கூப்பிடுவாங்க லோடு ஏத்துறதுக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இடது பக்கம் நிப்பாட்டுறீங்க இல்லையா, பின்னாடி சோப்பு ஸ்டிக்கர் இல்லாம இருக்கு. லோடு வண்டியில எல்லாம் இதுல இருக்கணும், சரக்கு ஏத்திட்டு போறதுல இருக்கணும்ல. ஏன் இல்லாம இருக்கு? ஒரு மாசம் ஆகுதா? ஒரு மாசம் ஆச்சுன்னு ஒட்ட வேண்டாமா? பெப்சி எப்போ வருது? நடுவில் 2 மாசத்துல அடிச்சா காப்பீடு எல்லாம் கிடைக்காது. தெரியாது தம்பி. விதிகளை மீறினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வழி பாதையில போற எல்லா பக்கம் போறீங்க, காப்பீடு கிடைக்காது. ஒட்டிக்குவாங்க, போய் முழுசா ஒட்டிக்குவாங்கன்னு ஏற்கனவே அங்கங்க வெளிட்டு வச்சிருக்கீங்க. பத்திரமா போங்க. நிறைய வண்டியில இப்படி கையாட்டுற மாதிரி இருக்காதா? நீங்க அடுத்து போறப்போ முந்தி போறப்போ கையாட்டுற மாதிரி இருக்குதா? அது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனத்துல வந்து இங்க தட்டுமா தட்டாதா? சில பேர் எதுக்காக வர்றாங்கல்ல, எதுக்காலையோ முந்திரப்பியோ கட்டடிச்சு போவாங்கல்ல, அப்ப தட்டிச்சு என்ன அவங்களோட நிலைமை யோசிப்பாங்க. உள்ள எழுதுருவாங்க தம்பி. அந்த கழட்டு முன்னாடி பம்பர்ல கட்டிக்கிங்க. சரியா தம்பி? விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்படுறது நீங்க தான். வண்டி உரிமையாளர் வரமாட்டாங்க யாருமே. ஏன் தம்பி இது கட்டணும் அப்புறம் கேள்வி வைப்பாங்க. ஏன் நம்ம ஊர்ல வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் குட்டானதெல்லாம் வரவங்க போறவங்க சொல்லுவாங்க. யோசனை நடக்கிறப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க கட்டிக்கிங்க, அந்த பக்கம் எடுத்து கட்டிக்கிங்க. யாருக்கும் தொந்தரவு இல்ல பாருங்க. இதுல கையாட்ட மாதிரி வேற இருக்கும். அப்புறம் கண்ணுல அடிச்சாலும் இது கண் திஷ்டி கட்டாலும் முன்னாடி கட்டிக்குவாங்க. கொஞ்சம் பாதுகாப்பா போவாங்க இரவு நேரங்கள்ல எல்லாம். இது பக்கவாட்டுல இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா தம்பி? எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எதுக்கு வச்சிருக்காங்க? எந்த வண்டி? ஏன்னா இருசக்கர வாகனம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு எங்கேயாவது நம்ம உள்ள வரக்கூடாது. உள்ள போனா அவங்க வீடு கடியில சிக்கிடுவாங்க. அதுக்குதான். சரியா தம்பி? அவ்வளவுதான். இப்ப பாக்குறதுக்கும் நமக்கு வந்து கண் திஷ்டியும் ஆயிடுச்சு, மக்களுக்கும் பாதுகாப்பு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அருமையா போயிடுச்சு இல்லப்போ. சரி தம்பி, பத்திரமா போங்க.